இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எம்ஜி பிராண்டில் வந்து அஸ்டர் காருக்கு வந்த பிரச்சனையை பற்றி தான். இந்த கார் பெங்களூர்லேருந்து பல கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஷாப்புக்கு வந்துச்சு. ஏற்கனவே இது மாதிரி ஸ்டியரிங் ப்ராப்ளம்னு பெங்களூர்லேருந்து வந்து ஹூண்டாய் கிரெட்டாவை சரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் ஒரு கை பார்க்கலான்னு வேலையை ஆரம்பித்தேன். இந்த கார் வெறும் 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பட் வழக்கம் போல் இதுலேயும் ஸ்டியரிங் கிராஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனை. நான் சென்சார் டார்கெட்டை மாட்டி ரன் அவுட் பண்ணிவிட்டு கேசர் ப்ராசஸையும் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டியரிங்கை பார்க்குறப்ப லைட்டாக ரைட் சைடு இறங்கி தான் இருந்துச்சு. பட் ரீடிங்கில் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. அதோட இந்த காருக்கு கேமரா கேசர் அட்ஜஸ்ட் கிடையாது. நான் ஸ்டியரிங்கை ஸ்லோவாக ஷேக் பண்ணி சென்டர் வச்சேன். பிறகு ஸ்டியரிங் லாக்கை எடுத்து ஸ்டியரிங்கை லாக் பண்ணேன். இப்போ பார்க்குறப்ப டோ ரீடிங் மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி ஏன் புது காரில் ஸ்டியரிங் கிராஸ் வருது, என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கீழே இறங்கி என்ட்ராய்டை அட்ஜஸ்ட் பண்ணி 2 பக்கமும் வேலையை முடிச்சிட்டேன். ரீடிங்கும் கரெக்டாக ஆகிடுச்சு. ஆனால் காரை ஓட்டி பார்க்கும்போது ஸ்டியரிங் அப்படியே தான் கிராஸாக இருந்துச்சு. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்த கஸ்டமர் என் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தாரு. அவர் நம்பிக்கையை மதித்து நான் திரும்பவும் வீல் அலைன்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போவும் ரீடிங் பெருசாக மாறல. பட் இந்த முறை என்னோட ரெகுலர் ட்ரிக்கை யூஸ் பண்ணேன். இப்போ கஸ்டமரே காரை ஓட்டி பார்த்தாரு. ஸ்டியரிங் சரியாக இருந்ததை பார்த்து அவரே அசந்துட்டார். என் வேலை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.